பேசுறது? கேள்விப்பட்ட நியாயத்தை தானே சொன்னேன். என்ன நியாயத்தை கேள்விப்பட்ட? உன் நடுவெட்டு நியாயத்தை அதை என்னன்னு தான் சொல்லு. உங்க வீட்டுல மகேஷுக்கு தான் முதல்ல கல்யாணம் முடிக்க போறீங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு காமுவுக்கு கல்யாணம் முடிக்க எப்படி 4-5 மாசம் ஆயிராதா? அதுக்கு நாம ஏன் அவசரப்படணும்? தேவையில்லாம பேசுற பொண்ணு, கல்யாணம் பண்ணதான் போறேன், சீக்கிரமே பண்ண போறேன், அவ்வளவுதான். நீ பாட்டுக்கு எவ்வளோ என்னமோன்னு சொல்றான்னு சொல்லி பேசிட்டு தெரியாத. பொன்னி ரொம்ப பேசுறா, வார்த்தை அளந்து பேசலாமா? என்னைய கண்ட்ரோல் பண்றதுக்கு ரைஸ் கிடையாது. தமிழே ஒழுங்கா வராது, இங்கிலீஷ் வரையாக்கும். என்ன வாழாந்துற வாய் வச்சுட்டு முணுமுணு பேசுறியா? எதா இருந்தாலும் நேருக்கு நேர் பேச சொல்லு. பொன்னி, நான் ஒண்ணு எவளுக்கும் பயந்துகிட்டு அமைதியே போல. பிரச்சனை வேணும் தான் அமைதியா இருக்கேன். இவன் மக கல்யாணத்தை இவளே தனியா நின்று செஞ்சு கிழிச்சிருவாளாமா? 4 பேர் வேணாமா? நான் நடத்தி வைப்பேன். எப்படி பொண்ணை கோயில்ல கூட்டு போய் தாலியை கட்டி அப்படியே துரத்தி அனுப்பிச்சிருவாளாமா? சேத்துல காலை வச்சா என் மூஞ்சில தான் தெளிக்கும். நான் வரேன் பொன்னி. இல்லடி, நான் சேரனே நீ சந்தானமும் பண்ணிருமாக்கா. நீ பெரிய மகாராஜா வீட்டுல பிறந்து வளர்ந்த மாதிரி பேசுற. உன்னோட லட்சணம் தான் என்னன்னு எனக்கு தெரியுமில்ல. உன் கூட ஒண்ணு திருச்சண்டை போட நான் வரல. மகேஷ் தான் மூத்தவ. அதனால முதல்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமுக்கு பண்ணிக்கலான்னு உன் புருஷன் என் புருஷன் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல பிரச்சனை பண்ணாதாமா. என் புருஷன் வாய் செத்த மனுஷன். அவரை புள்ள பூச்சி ஆக்கி வச்சிருக்க. அவரும் உன் பேச்ச கேட்டுதானே ஆடுறாரு. யாரும் பேச்சு கேட்டு ஆடல. மூத்தவளுக்கு முதல்ல முடிச்சு வைக்கிறதா முறை. அதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, உன் வழி என்ன தனி வழியா? காம என் வீட்டுக்கு மூத்தவ. அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி தான் வைப்பேன். எல்லாத்துக்கும் உன் வீட்டு உத்தரவு கேட்டுதான் நடக்கணுமா? அதுக்கு வேற ஆளா பாரு. உன் புருஷ உத்தரவே நீ கேட்டு நடமா. என் பேச்சுல நீ ஒண்ணு கேட்க வேணாம். என் புருஷன் என் பொம்மை ஆயிட்டார்ல. இங்க பாரு, இது வரைக்கும் எப்படியா? இனி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன செய்ய போற? பண்றேன்டி. உன் மக கல்யாணத்துக்கு முன்னாடியே என் மக கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்டி. உன் மகளுக்கு கல்யாணம் எப்படிதான் நடக்குதுன்னு பாக்குறேன்டி. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என் மகன் கல்யாணம் நடக்க கூடாது அவனுக்கு? ஆமாடி, உன்னோட கொட்டை ஆணவ திமிரு எல்லாம் அடக்கணும்ல. ஏங்க, உங்க மக கல்யாண விஷயத்துல நான் குறுக்கிட்டு தான் கெடுத்துட்டு இருக்கேனா? உங்க வீட்ல 1000 பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? என்ன நீ என்ன சொல்றீங்க? யார் சொன்னாங்க இப்படிலாம்? எல்லாம் அவங்க பொண்டாடிட்டாங்க. மார்க்கெட்ல அவளை கேவலப்படுத்துறா. அவ பண்ண குத்துல அங்க இருக்கிறவங்க என்னை பாக்குறாங்க. நான் என்ன சொல்ற காரி மாதிரி நிக்கிறேன். அவ எங்க அங்க வந்தா? என்ன நீ இதெல்லாம் எனக்கு புரியல. எல்லாம் பூ வாங்குற இடத்துல நடந்த கூத்து தான் இது. அவ என்ன தெரியுமா சொல்றா? நீங்க வாயில பூச்சா நானும் அவரும் சேர்ந்தா உங்களை ஆட்டி வைக்கிறோமா? என்னைக்காவது உங்களை தனியா கூட்டு அதை செய்ய இதை செய்ய நான் சொல்லிருக்கறாங்க. அவ சொல்றா மகேஸ்வரி தான் முதல்ல கல்யாணம் பண்ணணும் நான் உங்கள்ட்ட சொன்னா. அதை கேட்டுட்டு காம கல்யாணத்துல நீங்க அலட்சியமா இருக்கீங்களா? என்ன நீ இதெல்லாம்? நீங்க அது மாதிரி எல்லாம் என்கிட்ட சொன்னதே கிடையாது. இந்த வீட்டுல நான் படுற பாடு அவரு பேச பேசுறது எவ்வளவு வேலை எனக்கு தெரியுமா? உங்க பொண்டாட்டி என்ன தெரியுமா சொல்றா? நான் இந்த வீட்டுல மகாராணி மாதிரி இருக்கணும். என் கூட தான் இந்த வீட்டுல பறக்குதா. அவளா அப்படி பேசுறா? இப்படி எல்லாமா பேசுறா? இன்னும் நிறைய பேசுனா வேணா பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க. மீனாட்சி, ரொம்ப தான் குதிக்காத. அவ மட்டும் தான் பேசினாளா? நீ எதுவும் பேசலையா? சொல்லு, தேவான மட்டும் தான் பேசினாளா? என்ன இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீயும் பேசிருக்க, அதனால தான் இவ்வளவு அசிங்கம் ஆயிருக்கு. ஆமா, என்ன பத்தி குறை சொல்லல உங்களுக்கு சாரி இறங்காதுல்ல. நான் பட்ட அசிங்கம் எனக்குல தெரியும். அசிங்கம் தான், எல்லாமே அசிங்கம் தான். 10 பேர் வந்து போற இடத்துல ஒட்டுமொத்த குடும்ப கௌரவத்தை தெருவுக்கு கொண்டாந்துருக்கீங்களே, அது அசிங்கம் இல்ல? யாராவது ஒருத்தி ஐயோ இப்படி தெருவில் அடிச்சுக்கிட்டா 10 பேர் பாக்குறாங்களே, நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற நினைப்பு ஒரு நிமிஷம் வந்திருந்தா வாயை பத்திட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அண்ணே நான் வரேன், வீட்டுக்கு போறேன். மயிலு, இதே வேகத்தோட அங்க போய் கை நீட்டி வம்பு பண்ணாத, புரியுதா? அவ மட்டும் பேசல, இவளும் பேசியிருக்கா. வீட்டுல ஒரு நல்லது நடக்கிறப்ப எதிர்ப்பு எங்க இருந்து வருது பார், குடும்பத்துக்குள்ள இருந்தே வருது. எங்க போய் சொல்ல? நான் வரேனே. குழந்தைகளை பாரு, திரும்பி குழந்தைகளை பாரு, அதுங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்குங்க. ஆமா, இருந்த இடத்துல இருந்து நியாயம் பேசாதீங்க. என்ன நினைச்சு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசுறீங்களா? மார்க்கெட்ல வந்து கேட்டு போதுண்டி. நீங்க அசிங்கப்படுத்துறது போதாது, நான் போய் அசிங்கப்படணுமா? போதும். அப்பா, இது என்னப்பா? இந்த பாருங்கம்மா, உங்க அம்மாக்கள் நல்ல அம்மாக்கள் தான். ஆனா தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து சமையலை மட்டும் கத்துக்கங்க. இந்த சண்டை போடுறத கத்துக்காதீங்க. அப்பா, என்னோட கவலை எது தெரியுமா? அதுங்க அடிச்சுட்டு உங்களை பிரிச்சுட போறாங்களேன்ட்டு தான். போங்க, அவங்களுக்கு போய் புத்தி சொல்லுங்க. போங்க போங்கம்மா. என்னடி உட்காந்துட்டீங்க? வீட்டுக்கு போவேனா?
கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நேரம் போறதே தெரியாது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரோமா? இந்தா பிடி, கடைக்கு போயிட்டு வரேன். ஆமா, என்ன டல்லாவே இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? அப்போ ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்க. உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்க்கா, நான் தங்கச்சி தானே, என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது. சரி சொல்லு, என்ன யோசனை? யாரை பற்றி நினச்சிட்ருக்க? ஏய், நீ பாட்டு குதிர்க்கமாக ஏதாவது பேசாதடி. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. நோ ப்ராப்ளம், சொல்லு. எனக்கு நான் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன்டி. அதான் தெரியுமே, நீ விஷயத்துக்கு வா. அந்த டெய்லர் கோபி இருக்கார்ல, ஆமாம். அவர் எப்போ என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாரு. சில நேரத்தில் எப்படா நிறுத்துவாருன்னு கூட தோணும். அவர் அப்படி பேசுறது உனக்கு பிடிக்குமா? சில நேரத்தில் போர் அடிக்கும், சில நேரத்தில் ரசிச்சு கேட்பேன். ஆனால் இப்போ அவர் வேற மாதிரி நடந்துக்கிறாருடி. வேற மாதிரினா எப்படி? நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் நேரில் பார்த்து பேசிக்கலாம், எங்கள் வீட்டில் எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்கன்னு சொன்னாரு. சரின்னு வெளியில் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டுக்காம போறாரு. இதெல்லாம் பரவாயில்ல. ஃபோன் பண்ணும்போது கடையிலேயே இருந்துட்டு நான் ஊர்லேயே இல்லைன்னு போய் சொல்றாரு. என்னை பர்பஸாக அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் ஏன்னு தான் புரியல. ரொம்ப ஃபீல் பண்ணுறியோ? ஏய், குதிர்க்கமாக பேசாத. நல்லா கலகலன்னு பேசிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு இந்த மாதிரி பண்ணா அப்செட்டாக இருக்காதா? கண்டிப்பாக அப்செட் ஆகும்க்கா. ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணாலே எல்லாத்துக்கும் வருத்தம் வரும். அதுவும் ஆம்பளைங்க எப்படி நடந்துக்கிட்டா வருத்தம் 2 மடங்கு ஜாஸ்தி ஆகும். ஏய், அட நிஜமாந்தாக்கா சொல்கிறேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நான் ஒருவேளை ஏதாவது தப்பாக பேசி அவரை ஹர்ட் பண்ணியிருப்பேனோன்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எதுவுமே உனக்கு ஏதாவது தோணுதா? எனக்கு நல்லாவே புரியுது. என்னடி? அவருக்கு உன் மேலே லவ் வந்திருக்குன்னு தோணுது. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. உள்ளூர உன்னை லவ் பண்ணுறாருன்னு தோணுது. ஆனால் அவரோட சூழ்நிலை உன்னோட கம்மியான லெவலில் இருக்குல்ல. ஸோ அவரோட மனசில் காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம். அப்புறம் நீ ஃபோன் பண்ணால் அவங்க வீட்டில் தப்பாக நினைப்பாங்கன்னு சொன்னார்ல. ஸோ அவர் அவங்க குடும்பத்துக்கு கட்டுப்பட்ட மனுஷனாக இருக்காரு. மனசோ உன்னை நினச்சி மயங்குது. ஆனால் யதார்த்தம் வேறையா இருக்குல்லக்கா, அதான் அவர் இப்படி நடந்துக்கிட்டாரு. ஐ ஷுவர்? 100% ஷியோர். உனக்கு உறுதியாக ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. அவர் உன்னை அவாய்ட் பண்ணுறது உன்னை பிடிக்காதனால இல்லை, உன்னை லவ் பண்ணுறனால. எங்க இவகிட்ட நம்ம முழுசா லாக் ஆயிடுவோமோன்னு பயந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக விலக நினைக்கிறாரு. மறுபடியும் என்ன யோசனை? ஆமா, இதெல்லாம் நீ எப்படி யூகிச்சு சொல்ற? எனக்கு ஆம்பளைங்க சைக்காலஜி 10 படி. ஒரு நாளைக்கு 50 SMS வருது. ஜென்ஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்க்கா. சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், ஃப்ராங்கா பதில் சொல்லுவியா? கேளு. நீ அவரை லவ் பண்ணுறியா? சொல்லு, லவ் பண்ணுறியா? எனக்கு அவரை பிடிக்கும், ஆனால் லவ்னுலாம் சொல்ல முடியாது. என்ன சிரிப்பு? என் மனசுல என்ன இருக்குதுன்னு யூகிச்சு சொல்ல போறியா? ஆம்பளைங்க சைக்காலஜி எனக்கு தெரிஞ்சனால ஆம்பளைங்களை பற்றி வேணா சொல்ல முடியும். ஆனால் ஓ மனசில் என்ன இருக்குன்னு இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியலப்பா. தேவான, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? பூக்கடையில் என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? அண்ணன் வீட்டில் அண்ணியை பார்த்தா அழுதுகிட்டே வந்தாங்க. ஓ, தெரிஞ்சு வச்சா? அவளே சொல்லியிருப்பாளே. ஆமாம், சொன்னாங்க. சொன்னால கேட்டீங்களே, அப்புறம் என்ன என்கிட்ட திரும்பி வந்து கேட்குறீங்க? அந்த கர்மத்தை என் வாயால் இன்னொரு தடவை சொல்லணுமா? அப்படி இல்லை தெய்வானே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். முதல்ல மகேஸ்வரிக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் தான் காமுவுக்கு கல்யாணம் பண்ணணும். இதான் தீர்மானம் பண்ணியாச்சே.
அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு பொது இடத்துல போயிட்டு இதை பத்தி பேசிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க? அதனால நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். நம்ம பிள்ளைக்கு நம்ம வசதிப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், அது தப்பா? அதே பொண்ணிட்ட பேசிட்டு இருந்தேன், அதை கேட்டுட்டு சண்டைக்கு வரைஞ்சு எடுத்துட்டு வர. தெய்வானே புரிஞ்சுக்கோ தெய்வானே, நீ சின்ன புள்ள இல்ல. சில விஷயங்களை நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு பக்குவமா நடந்துக்கணும். ஏன் நீ அண்ணியை எப்பவுமே எதிரி மாதிரியே பாக்குற? அவங்கள கூட பிறந்தவ மாதிரியே பாரு, எவ்வளவு நல்லா இருக்கும். அண்ணியை விடு, எங்க அண்ணனை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அவர் எவ்வளவு நல்லவர். அவர் மனசு கோண முடியா, சங்கடப்பட முடியா நடந்துக்கலாமா? ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லா வருது. ஏய், அண்ணி வந்து அழுது நின்னப்போ எனக்கு எவ்வளவு கோவமா வந்தது தெரியுமா? அப்புறம் அண்ணன் தான், டேய் வேணாண்டா, இப்படி நீ கோவப்பட்டேன்னா அதே கோவத்துல அங்க போய் தேவானியை போய் அடிச்சிருவேன், நீ அவட்ட போய் கொஞ்சம் பொறுமையா பேசுறான்னு சொன்னாரு. அதான பார்த்தேன், என்னடா எலி அம்மனம்மா ஓடுதுன்னு. ஏங்க இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? பொண்டாட்டிக்கிட்ட பொறுமையா பேசுறது கூட அண்ணனோட உத்தரவு வேணுமாக்கா? ஏய் லூசே, நான் சொல்றது என்ன, நீ புரிஞ்சுக்கிட்டது என்ன முட்டாள்? இதுல என்னங்க புதுசா புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு? உங்க அண்ணன் சொன்னதுனால என்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருந்தீங்க, இல்லன்னா அடியேன்னு அடிச்சிருப்பீங்கல்ல. பொண்டாட்டிட்ட பொறுமையா பேசுறது, அன்பா பேசுறது, இதெல்லாம் உங்க அண்ணன்கிட்ட கேட்டுதான் செய்வீங்களா? வெக்கமா இல்ல? ஏய் இங்க பாருங்க, நான் உங்க பொண்டாட்டி என்ன அடிக்கிறதா அடிக்காம இருக்கிறது உங்க சுய புத்தியில இருக்கணும். உங்க அண்ணன் பேச்சுக்கெல்லாம் ஆடக்கூடாது. எல்லாம் என் தலையெழுத்து. எடுப்பார்க்காய் பிள்ளைக்கு வாக்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழிவுன்னு இருக்கு. இப்படியே ஒவ்வொன்றுக்கும் உங்க அண்ணன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நாளைக்கு நீங்களும் என் பிள்ளைய கரை சேர்க்க போறீங்க. சனினே மூதாவி, ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட நல்லபடியா பேசவே முடியாதுரி. உங்களுக்கு எதாவது புரிய போகுது? எதுக்கு எடுத்தாலும் அண்ணனை கேட்கணும், சொந்தமா ஒரு கச்சேரி பண்ண முடியல, அண்ணனை கேட்கணும், ஆட்டுட்டி கேட்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே. தெய்வானைக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குதா? நாசமா போனேன். எந்திரிங்கடி, எந்திரிங்க. எங்கம்மா? நம்ம வீட்டுக்கு எந்திரிச்சு வாங்கடி. இது என்ன சாஸ்வதமா? விடுமா. இந்த வீட்டுல உட்காந்து சீரடினதெல்லாம் போதும். வாங்கடி. விடுமா, ஏமா இப்படி சாமி வந்த மாதிரி கத்துற? வாய மூடுடி. மறுபேச்சு பேசாம 2 பேரும் என் கூட வீட்டுக்கு வரீங்க. அப்படி இங்கேயே இருந்தீங்கன்னா இந்த அம்மா மறந்துருங்க. என்னம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? எனக்கு ஒண்ணு ஆல்ரெடி. உனக்கும் தங்கச்சிதான் யார் மனசுல சூசை இருக்கு, என்ன வஞ்சனை இருக்குன்னு தெரியாம போடுற சோத்தை தின்னுட்டு எங்க பெரியம்மா மாதிரி உண்டான்னு இருக்கீங்க. அவ மனசுல இருக்கிற விஷம் எனக்கு மட்டும் தான் தெரியும். மீனாட்சி பேசாம ஏம்மா, ஏன் இப்படி வார்த்தைகளை கொட்டுற? இந்த பாரு, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், பிள்ளைகள் மனசுல நஞ்ச விதைக்காத. ஒன்னு சொல்வேன் தேவான, மீனாட்சிக்கு ஒன்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா உன் குழந்தைங்கன்னா அவளுக்கு உசுறு. தயவு செஞ்சு அந்த பாசத்துல குத்தம் கண்டுபிடிக்காது. அடேங்கப்பா, பொண்டாட்டிய சொல்லும் என்னமா வரைச்சு கட்டு உபச்சாரத்துக்கு வரீங்க. இந்த பத்தி உங்க தம்பிக்கு எல்லாம் போச்சுல. யார் என்னை திட்டினாலும் அசிங்கப்படுத்தினாலும் வேடிக்கையான பாக்குறாரு, என்னைய தானே திட்டுறாரு. சித்தி, ஏன் சித்தி இப்பெல்லாம் பேசுறீங்க? ஏன் இப்ப சாப்பிட்டு இருக்க பிள்ளைகளை கூட்டு போறீங்க? நிஜமா இருடா, என் பிள்ளைல என் வீட்டுக்கு கூட்டு போறேன். இது யாரால தடுக்க முடியாது. ஏன் சித்தி இப்படி சண்டைக்கார பொம்பளை மாதிரி பேசுறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ கொஞ்சம் திரும்பி பாரு, அந்த பிள்ளைங்களை பாரு, மிரண்டு கிடக்குதுங்க. மா, உங்க பிரச்சனைகளை ஏமா அதுங்களை நோக அடிக்கிறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப பொறுமையா உட்காந்து பேசுவோம். காமு, நீ உட்காந்து சாப்பிடுமா. நீ உட்காரு, நான் உங்க அம்மாட்ட பேசிக்கிறேம்மா. சாப்பிடுங்க நீங்க. அவர் சொன்னார் சொல்லி மறுபடியும் சோத்துக்கா உட்காரீங்களா? தத்திர முடிச்ச கடுதைகளா? உங்களுக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்காடி? நான் எவ்வளவு மனவேலையோட வந்திருக்கேன் தெரியுமா? சித்தி, என்ன சித்தி பிரச்சனை? மா, முதல்ல அவங்க சாப்பிட்டம்மா. சாப்பாடு என்ன பெரிய சாப்பாடு? என் மகளுக்கு ஒரு நல்லது நடக்கடாமா ஒரு பக்கம் முட்டுக்கட்டை போட்டுட்டு இன்னொரு பக்கம் சோத்து போடுற உங்க பொண்டாட்டி, அதை இந்த தொன்னைக்கல்லையை தின்னுட்டு எங்க பெரியம்மா மாதிரி உண்டானு ஏமாந்து கிடக்கணுமா? அடியே, அவ மனசுல விஷத்தை வச்சு சோத்து போட்டாடி. அப்படிப்பட்டவன் நிஜத்திலே ஒரு நாளைக்கு சோத்துல விஷத்தை வச்சாலும் வந்துருவாடி. அடியே, என்னடி வார்த்தை பேசுற? அது என் பிள்ளைங்கடி, என் வயித்துல பிறந்த பிள்ளைங்கடி. அது வந்து சோத்துல வஸ்த கலப்பனா உன்னா காலிரடி, உன்னா காலிரடி. மீனாட்சி, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம. ஏம்மா, கோபத்துல வர வார்த்தைகளுக்கு ஒரு வரமுறையே கிடையாதா? எதை வேணா பேசிடுவியா? என்ன வளர்ப்பு ஒண்ணுது? அந்த பிள்ளைகளுக்கு எங்க பிள்ளைங்கம்மா அவங்க. அரடடடா, புருஷனும் பொண்டாட்டி பேச்செல்லாம் சக்கரையா தான் இருக்கு, காரியத்துல வேற மாதிரி தான் இருக்கீங்க.
என் மகளுக்கு ஒரு கல்யாணம் பண்றதுன்னா எல்லாருமே எதிரியா தான் நினைக்கிறீங்க. கடவுளே, இதான் உன் பிரச்சனையா? இது ஒரு பிரச்சனை. உட்காரு, நான் சொல்றபடி கேளு. யாரும் ஒன்னும் சொல்ல வேணாம். எந்த நாட்டாம் பேச்சு கேட்க வேண்டியதில்ல. இனிமேல் இந்த வீட்டுல என் பிள்ளை கையால ஒரு விடி சோறு கூட திங்க கூடாது. அது எனக்கு தான் கேவலம். சித்தி, நான் பாண்டி தங்கச்சிங்க எல்லாரும் ஒற்றுமையா எந்த பிரிவினையும் இல்லாம இருக்கிறோம். அப்பாவும் சித்தப்பாவும் ராமர் லட்சுமண மாதிரி இருக்காங்க. ஆனா உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒத்து போகல. என்னையும் புண்ணியமா எப்ப பார்த்தாலும் இருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒத்து போகாதால நம்ம குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே நானும் பார்த்துட்டு இருக்கேன் சித்தி. 2 பேரும் அப்படி என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை? நீ சின்ன பையடா, உங்ககிட்ட சரி பேசணுமா? அப்ப வரீங்களா இல்லையாடி? வேண்டாம், நீங்க 2 பேரும் இங்கே இருங்கம்மா. நீங்க வாங்கடி முதல்ல. என்ன 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 நடக்குதுங்க? சித்தப்பா, சித்தி காமுவும் பரமோயும் கையோட கூட்டு போன்னு நிக்கிறாங்க. அதானே பார்த்தேன். முகம் கல்லிட்டு வந்து பார்த்தேன், ஆளை காணுமேன்னு. இதுக்காக தான் இங்க வந்திருக்கியா? வா போலாம். என்னடி பேசாம இருக்க நீ? என்ன அர்த்தம் இது? பேசிடி. என்ன பேசாச்சு? உங்ககிட்ட பேசி என் தொண்டை தண்ணி வத்தணுமா? போதும், நீ ஒன்னும் பேச வேண்டாம். பிள்ளைங்களை இங்க விட்டு வா, போலாம். என் பிள்ளைங்க வராம நான் போக மாட்டேங்க. பிள்ளைங்க வரமாட்டாங்கடி, வாடி போலாம். என் பிள்ளைங்க இங்க இருந்து 2 பேரும் வந்தாதான் நான் போறேன். அவங்க வரமாட்டாங்கடி, வாடி போலாம். அப்படியா? வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க.